வாரத்துல 2 முறை மட்டுமே இதை குடிங்க. எந்த விதமான டயட்டுமே ஃபாலோ பண்ணாம அதே வாரத்துல 2 லிருந்து 3 கிலோ அளவுக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாத ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இதை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமா பயன்படுத்தலாம். முக்கியமா உடல் எடை குறைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். இதை அவங்க குடிக்கும் போது அந்த அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளுமே சரி செய்யும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு வெண் பூசணிக்காய், அதாவது வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். சில இடங்கள்ல இது பேர் தடியங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல ஆஷ்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏகப்பட்ட நீர்ச்சத்துக்கள் இருக்கு. பொதுவாவே பூசணிக்காய் அப்படின்னாலே சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பயன்படுத்துறது கிடையாது. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனோம் அப்படின்னா ஆஸ்துமா இருக்கிறவங்க தாராளமா இந்த வெண் பூசணிக்காவை நிறைய எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும். இது வயிற்றுப்புண், வாய்ப்புண் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். அதை விட ரொம்ப டாப்பா செய்யக்கூடிய விஷயம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட நச்சுக்கள், அந்த டாக்ஸின் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகள், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எங்க கெட்ட கொழுப்புகள் தங்கியிருந்தாலும் அதை முழுமையாக கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கு. அப்புறம் நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரை வெளியேற்றும். சில பேர் பாத்தீங்கன்னா உடல் ரொம்பவே தொளன்னு இருப்பாங்க. அதாவது இடுப்பு பகுதி, கழுத்து பகுதி, கைப்பகுதி, தொடைப்பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தொளத்துன்னு இருப்பாங்க. அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான கெட்ட நீர் தங்கி இருக்கிறது தான். இதை நீங்க சாப்பிடும் போது எல்லாத்தையுமே அது சரி செய்திடும். இப்ப இந்த பூசணிக்கால மேல இருக்கக்கூடிய தோலை நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா இப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த விதையும் அது கூடவே ஒரு சதைப்பகுதி மாதிரி இருக்கும். அந்த விதையோட அந்த சதைப்பகுதி ஒட்டி இருக்கும். அதை அப்படியே நீக்கிடுங்க. அதுக்கப்புறமா நல்ல தடிமனா இருக்கக்கூடிய வெள்ளையான ஒரு சதைப்பகுதி இருக்கும். அந்த பகுதியை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கங்க. தினசரி ஒரு 100 லிருந்து 150 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் தாராளமா எடுத்துக்கலாம். பூசணிக்காய் மேக்சிமம் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தாம வெளியில ஃப்ரெஷ்ஷா வாங்கி பயன்படுத்துங்க. இப்ப இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய அந்த பூசணிக்காவை நான் ஒரு 10 லிருந்து 12 துண்டு போல எடுத்திருக்கேன். இதை இப்ப மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய கருவேப்பிலைகள் ஒரு 10 லிருந்து 12 கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கங்க. கருவேப்பிலை இலைகள் நம்ம உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள், நச்சுக்களை முழுமையாக கரைத்து வெளியேற்றும். அது மட்டும் இல்லாம இளநரை பிரச்சனையை சரி செய்யும், முதுநரையும் தள்ளி போடும், முடியும் நல்ல அடர்த்தியா கருங்கருன்னு வளர்றதுக்கு உதவியா இருக்கும். செரிமான சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வையும் கொடுக்கும். சேர்த்துக்கலாம். அடுத்ததான் கொத்தமல்லி இலைகள், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு 5 லிருந்து 6 மிளகு. இப்ப இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கங்க. மறுபடியும் மிக்சியில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் இது கூட நல்லா சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிங்க. அந்த சக்கையில எந்த விதமான சாருமே இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிங்க. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததான் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துங்க. இப்ப இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன், சுவைக்காக தேன் சேர்க்கிறேன், வேற எதுக்காகவும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டயபெட்டிக்ஸ், அதாவது சர்க்கரை அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க தேனை தவிர்த்துடுங்க. இப்ப இதை அதுல சேர்த்தெல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வாரத்துல 2 முறை குடிங்க. காலையில மேக்சிமம் வெறும் வயிற்றுல குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. 2 முறை மட்டுமே நீங்க குடிச்சு பாருங்க. வேற எதுவுமே நீங்க பண்ண வேணாம். எப்பயும் போல உங்களுடைய உணவுகளை நீங்க எடுத்துக்கலாம். எக்ஸசைஸ் அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் டே குடிக்கும் போதே பாத்தீங்கன்னா உங்க உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை உங்களுடைய யூரின் வழியா அனுப்பிடும். அதுக்கப்புறமா உங்க உடம்புல தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை மோஷன் வழியாகவும் அனுப்பிடும். அவ்வளோ ஒரு அருமையான டிப்ஸ் இது. இதனால உங்களுக்கு சளி தொந்தரவு அந்த மாதிரி ஏதாவது ஏற்படுமானா நிச்சயமா ஏற்படாது. எவ்வளவு நாளைக்கு இதை குடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் குறைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு வாரம் குடிச்சா போதும். அதாவது ஒரு வாரம் நீங்க 2 நாள் மட்டுமே குடிச்சா போதும் அந்த வாரத்துல. இதுவே நிறைய உடல் எடை குறைக்கணும்னா நீங்க உங்களுடைய டைமை நீங்க எட்டுற அளவுக்கு நீங்க இதை தாராளமா குடிக்கலாம். அப்புறமா பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, டயட் ஃபாலோ பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுகள்ல மறுபடியும் கொழுப்புகள் அந்த மாதிரி நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள் மூலமா நச்சுக்கள் இந்த மாதிரி தங்க ஆரம்பிக்கும். அந்த டாக்ஸின்ஸை நம்ம அப்பப்போ வெளியேற்றிடணும். அந்த மாதிரி வெளியேற்றாம இருக்கிறனால தான் திடீர்னு பாத்தீங்கன்னா நாள்பட்ட உடல் எடை அதிகரிப்பு ஏற்படுறது. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு இல்லைன்னா வாரத்துல ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு தாராளமா இதை நீங்க ஒரு ஜூஸ் போல குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கிறதுனால உங்க உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. உடம்புல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ், அந்த கழிவுகளை வெளியேற்றிடும். இதனால உங்களுடைய உடல் எப்பவுமே ஆரோக்கியமா, ஸ்லிம்மா, ஃபிட்டா, சூப்பரா, அழகா இருப்பீங்க. முக்கியமா ஆரோக்கியமா இருப்பீங்க.
அட்லீஸ்ட் 15 நாளைக்கு ஒரு முறையாச்சும் இதை குடிக்க ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். முகம் சுளிக்காம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுக்கலாம். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.